ஆண்டவரும் அவர் நிச்சயமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த புதிய மாத வாழ்த்து தெரிவித்துள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த மாசம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். இங்க தாவீது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதை வாசிக்கிறோம். அந்த முதல் வசனம் 2ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது சொல்றதா, தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் ரட்சிப்பு வரும். இங்க ரட்சிப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, விடுதலையை குறிக்கிறது. தாவீது பயங்கர இக்கட்டுல இருக்கிறாரு. ஆனாதான் தன்னுடைய ஆபத்துல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே, தனக்குத்தானே பேசுகிறாரு, என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, அவரால் ரட்சிப்பு வரும், அல்லது நான் நம்புகிறது அவரால் வரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட இந்த மாசம் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புறாரு, இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு பதில் வரும். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக, ஒரு பதிலுக்காக நம்ம நிறைய நேரம் காத்திருக்கோம். பல நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையன் திருந்தினா நல்லா இருக்கும், அது எப்ப நடக்குமோன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் திருமணம் நடந்தா நல்லா இருக்கும், ஆனா அதுக்கேற்ற இன்னும் பதில் வரல. பாஸ்டர் நான் ஒரு இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ போனேன், ஆனா செலக்ட் ஆனா இல்லையான்னு சொல்லி பதில் வரல சொல்லி ஏதோ ஒரு பதிலுக்காக, ஒரு ஆன்சருக்காக நீங்க இந்த மாசம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதில் மனுஷிடத்திலிருந்து அல்ல கர்த்தரிடத்திலிருந்து வரும். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனுஷிட்ட பதில் எதிர்பார்க்கிறோம். இவங்க நினைச்சா எனக்கு இந்த காத்து செஞ்சு முடிச்சிடலாம், இந்த நபர் நினைச்சா எனக்கு இந்த காத்து செஞ்சு முடிச்சலான்னு சொல்லி மனுஷங்களை நம்ம நம்பி காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறாரு, உனக்கு மனுஷத்து பதில் அல்ல கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். நான் 3 காத்து சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பதில் தருவார், அல்லது எந்த நிலைமையில தேவன் பதில் தருவார்னு சொல்லி 3 காத்து சொல்லி உட்கார ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அந்த முதல் குறிப்பு என்னன்னு சொன்னா, லூக்கா வேதாகம புஸ்தகம் அந்த 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 1:13 அங்க வாசிக்கிறோம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யார் குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, சகரியா என்ற ஒரு ஆசாரியை குறிச்சு வாசிக்கிறோம். இந்த சகரியாவோட மனைவி எலிசபெத் 2 பேருமே அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க. அவங்க சகரியா ஆசாரி என்று சொல்லி சொல்லுது. இவங்க 2 பேருமே பல நாட்கள் ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பாக்கியம். அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்துக்கு அவங்க வயசாகிறவரும் என்ன இல்ல பதில் வரல. ஆனா அந்த 7ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல வாசிக்கிறோம், இருவரும் வயது சென்றவளாய் இருந்தார்கள், அவளுக்கு பிள்ளை இல்ல, அவங்க 2 பேருமே வயசாயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க நினைச்சிருப்பாங்க, இனி என் வாழ்க்கையில பதில் வராது, இனி என் வாழ்க்கையில் குழந்தை கிடைக்காது. ஆனா அந்த வயசான நாட்களிலும் கர்த்தர் சகரியாவுக்கு ஒரு தரிசனத்து தூதன் மூலமா பேசுறாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நாள் ஆண்டவர் உள்ள பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, பல நாட்கள் என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நடக்கல, வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இந்த மாசம் இந்த வாரத்துல உங்களோட வாழ்க்கையில வாக்குத்தத்தத்துக்கு கர்த்தர் பதில் தர போகிறார். இதை சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப நாள் இந்த வாக்குத்தத்தம் நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். நான் சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க. சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் உண்மையில்ல தேவன். இந்த மாசம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார், அந்த வாக்குத்தத்துக்கு பதில் தருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க வாசிக்கிறோம், அந்த சகரியா எவ்வளவு யோசித்திருப்பான். அவன் நினைச்சிருப்பான், இன்னைக்கு குழந்தையே பிறக்காது, அவ்வளவுதான், என் லைஃப் இதோட சந்ததி இதோட முடிஞ்சுன்னு நினைச்சா. ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், சகரியாவோட வேண்டலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற வாக்குத்தத்துக்கு கர்த்தர் பதில் தர போகிறார். சரி, நம்பர் 2 என்னன்னு சொன்னா, வாசிக்கிற எஸ்ரா இந்த வேதாகம புஸ்தகம் அந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே தேர்ந்த வேதவானாய் இருந்தான். அவன் தேவனாய் கர்த்தருடைய கரம் அவன் இருந்திருந்தார். அவன் கேட்டெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நண்பர கர்த்தருடைய பிள்ளையே, இங்க யாரை குறிச்சு வாசிக்கணும்னு சொன்னா, எஸ்ராவை குறிச்சு வாசிக்கிறோம். பைபிள வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆலயத்தை கட்ட என்ன செய்யணும்னு சொன்னா உத்தரவு போடுறார்.
இந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த 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 ஆலயத்தை கட்டுவதற்கான பொருட்கள் எல்லாம் பாபிலோன்ல இருக்கு. அந்த பாபிலோன்ல யார் எடுத்து கொண்டு போய் வச்சான்னு சொன்னா, நேபுகாத் ராஜா கொண்டு போய் வச்சான். அந்த நேபுகாத் ராஜா கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் அந்த பொருட்கள் அங்க இருக்குது. ஆனா ஆலயத்தை கட்டணும் பொருள் எஸ்ரா கையில இல்லை. உடனே இந்த எஸ்ரா என்ன செய்யறான்னு சொன்னா, கோரேஸ் ராஜாட்ட போய் கேட்கிறான், எனக்கு இந்த ஆலயத்தை கட்டணும், அதுக்கு என்ன செய்ய பொருட்கள் அனுப்புங்கன்னு கேட்கிறான். உடனே இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றான்னு சொன்னா, அந்த பொருட்களை அனுப்பி வைக்கிறான். பைபிள்ல வாசிக்கிறோம், அந்த ராஜா அந்த எஸ்ரா கேட்டதுக்கு அந்த ராஜா என்ன செஞ்சு அனுப்பிச்சு வச்சான். யோசித்து பாருங்க, ஒரு உயர்ந்த இருக்கிற ராஜா எங்க, எஸ்ரா ஒரு வேத பாருன்னா அந்த கர்த்தருடைய பிள்ளையே இங்க வாசிக்கிறோம், எஸ்ரா விரும்பின காரியத்திற்கு பதில் வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்க வாழ்க்கையில கூட நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் என் வாழ்க்கை நல்ல வீடு வேணும் எதிர்பார்க்கிறேன், அதை விரும்புகிறேன். நிச்சயமாய் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். பாஸ்டர் எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் சொல்லி விரும்புறேன், அதுக்கு கர்த்தர் இந்த வருஷம் பதில் கொடுப்பார். பாஸ்டர் எங்க வீடு நல்லா கட்டி முடிக்கணும்னு விருப்பப்படுறேன், கர்த்தர் பதில் கொடுப்பார். ஏன் தெரியுமா, என் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க தேவன். ஆனா நம்முடைய விருப்பம் தேவனுக்கு சித்தமா இருக்கும்போது அந்த பதில் உடனடியா வருங்க. இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில கூட நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் நான் என் வாழ்க்கை நிறைய விரும்பி 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 ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே பாஸ்டர், நான் சோர்ந்து போயிருக்கேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? இல்லைங்க, இந்த மாசத்துல இந்த வருஷத்துல நீ விரும்புகிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போறா. பைபிள்ல வாசல் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி பைபிள் வாசல் சொல்லு. சில நேரம் நம்ம கேட்கிறோங்க, ஆனா சில டக்குன்னு பதில் வராதனால சோர்ந்து போயிடும். இல்லைங்க, நிச்சயமா சொல்றேன், நம்ம தகப்பன் விருப்பத்துக்கு பதில் தருவா. நம்பர் 3, ஆண்டவர் யாருக்கு பதில் தருவார்? வாசிக்க தானியேல் வேதாகமத்தின் புஸ்தகம் அந்த 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 10:12. அப்பொழுது அவன் நின் நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னுடைய தேவனுடைய முன்பாக சிறுமைப்பட்டதற்கும் உன் மன்னத்தை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தையில் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, இங்க வாசிக்கிறோம், தானியேல் 21 நாள் உபவாசம் ஜெபம் பண்றான். பைபிள்ல வாசிக்கிறோம், அவன் ஜெபித்த போது அவனுக்கு என்ன செஞ்சா பதில் இருந்துச்சு. ஆனா இந்த பதில் கிடைக்க கூடாதபடி பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்ன செஞ்சான்னு சொன்னா, அவளை தடை பண்ணான். உடனே இந்த மிகால் தூதன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி வெட்டி என்ன செய்யறான்னு சொன்னா இவருக்கு பதில் கையில கிடைக்க செய்யறான். இதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வாழ்க்கையில கூட, பாஸ்டர் எனக்கு இந்த சொத்து வரணும் ஆனா இன்னும் தடையா இருக்கு, பாஸ்டர் இந்த வேலை வரணும் ஆனா தடையா இருக்கு. நான் சொல்றேங்க, இந்த மாசத்துல கர்த்தரோட வாழ்க்கையில அவர் தடைகளை மாற்ற போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எந்தெந்த காரியம் தடையா இருக்குன்னு ஜெபம் பண்றீங்களோ அந்த தடையா இருக்கிற காரியத்துல கர்த்தர் தடைகளை உடைச்சி கர்த்தரோட பதில் தர போகிறார். அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, போன மாசத்துல ஒரு நபர் என்ற ஜோமன் வந்தார். ஜோமன் வரும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஃபாரின் போனோம், அதுக்கு ரொம்ப தடையா இருக்கு பாஸ்டர் சொல்லி சொன்னாங்க. நாங்க ஜெபித்தோம், ஜெபித்தோம். ஆண்டோட பெரிதான கிருபையினால அவருடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செஞ்சாருன்னா மாறுதலாக முடிவு செஞ்சார். அவரோட வாழ்க்கையில் இருந்த அந்த கம்பெனில இருந்த தடை எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சி அவங்க அடுத்த மாசத்துல ஃபாரின் போகிறையே ஆயிடுச்சுக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாழ்க்கையில கூட பல நேரம் உங்க வாழ்க்கையை தடையா இருக்கலாம், பாஸ்டர் வாழ்க்கை எல்லாமே தடையா இருக்குது. இல்லைங்க, என் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில தடையில உடைத்து அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தர போறாங்க. நீங்க தைரியமா இருங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் எங்களோட வாழ்க்கையில எங்கள் விருப்பத்துக்கு ஆண்டவரே பதில் தருகிற தேவன், அன்றைய வாக்குத்தத்தங்களுக்கு பதில் தருகிற தேவன், அன்றைய வாழ்க்கை தடைகளுக்கு பதில் தருகிற தேவன். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து அந்த பார்த்து கொண்டிருக்காங்களோ, இந்த பதில் கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்களோ, அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் இந்த மாசத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் பதில் தரப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் பரிசுத்தானவரை இரக்கம் செய்கிறேன், கர்த்தர் இரக்கம் செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் அவங்க பதில் வரும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.